இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை 35,000 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. குடும்ப ஓய்வூதியம் 17,500 ரூபாயாக உயர்த்தியும் அறிவிப்பு. தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய மாத ஓய்வூதியம் 30,000 என்பதை 35,000 ரூபாயாக 1/4/2025 முதல் உயர்த்தப்படும். தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய முன்னாள் சட்டமன்ற பேரவை மற்றும் மேலவை உறுப்பினர் குடும்ப ஓய்வூதியம் மாதம் 15,000 ரூபாய் என்பது. கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கும் சட்ட திருத்தம் சட்டப்பேரவையில் அறிமுகம். பணக்கடன்கள் வழங்குவோர் சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர சட்ட முன்வடிவை தாக்கல் செய்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அண்டை மாநிலங்களிலிருந்து தமிழகத்தில் உயிரி மருத்துவ கழிவுகளை கொட்டினால் விசாரணையின்றி சிறை தண்டனை. சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கான சட்ட முன்வடிவை தாக்கல் செய்தார் அமைச்சர் ரகுபதி. சாராயக்காரர்கள், கணினி வெளிச்சட்ட குற்றவாளிகள், மருந்து சரக்கு குற்றவாளிகள், வனக்குற்றவாளிகள், குண்டர்கள் ஆகியோரின் அபாயகரமான நடவடிக்கைகளை தடுத்தல் திருத்த சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய பதவி விலகுகிறாரா அமைச்சர் செந்தில் பாலாஜி? அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்ய வேண்டிய மசோதாவை ரகுபதி தாக்கல் செய்ததால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. தமிழகத்தில் சிகரெட் லைட்டர்களை தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். அதிமுக எம்எல்ஏ கடம்பூர் ராஜு கொண்டு வந்த தீர்மானத்திற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு பதில். சமூக நலத்துறையில் உள்ள 7,997 காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும். சட்டப்பேரவையில் உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் கீதா ஜீவன் பதில். அமைச்சர் உதயநிதி பேரவைக்குள் நுழைந்தபோது இருக்கையிலிருந்து எழுந்த அமைச்சர் துரைமுருகன் தடுமாறி கீழே விழுந்ததால் பரபரப்பு. அவரை எழுப்பி ஆசுவாசப்படுத்தி இருக்கையில் அமர வைத்த உறுப்பினர்கள். அந்த பகுதியை சுட்டிக்காட்டி தாவேகா பூத் கமிட்டி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கோவை வந்தடைந்த தாவேகா தலைவர் விஜய்க்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. விஜயை பார்த்ததும் கட்டுக்கடங்காமல் ஆர்ப்பரித்த தாவேகா தொண்டர்கள். திறந்தவெளி வாகனத்தில் நின்றபடி தொண்டர்களை பார்த்து கையசைத்த தாவேகா தலைவர் விஜய். சாலையின் இருபுறங்களிலும் தொண்டர்கள் மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு. தமிழக வெற்றிக் கழகத்தின் உண்மையான கட்டமைப்பு என்னவென்று இன்று முழுமையாக தெரியும். கோவையில் தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேட்டி. மூன்றாவது கட்சியோட முதன்மை கட்சின்னு கூடிய விரைவில் தேர்தல் அரசியலில் தெரிய வரும்.
அதற்கான முதல் நாளாக நான் இதை பார்க்குறோம். இன்றைக்கு இரவு மீட்டிங் 7 மணிக்கு முடியும் பொழுது எந்த அளவுக்கு பிஎல்ஏ மெம்பர்ஸ் மாணவர்கள் மீதும் நான் முதல்வன் திட்டத்தின் மீதும் தான் வைத்த நம்பிக்கை வீண் போகவில்லை. சென்னையில் நடைபெற்ற யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கான பாராட்டு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. பலனளிச்சிருக்கு என்ற செய்தியை பார்க்கும்போது மகிழ்ச்சியோடு பெருமையோடு நீங்கள்லாம் எப்படி ஒரு பூரிப்போட புலங்காகித உணர்வு கலந்துருக்கீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் இந்த நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியாக கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். எந்த இடர் வந்தாலும் கல்வியை விட்டுவிடக்கூடாது, கல்விதான் ஆயுதம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. அதிகாரம் என்பது சக மனிதர்களுக்கும் எளியோர்களுக்கும் உதவும் வகையில் இருக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள். நமக்கு ஆயுதம். எந்த இடர் வந்தாலும் கல்வியை மட்டும் நாம் விட்டுவிடக்கூடாது. நாளை வரலாற்று ஆளுநர் ஆர் என் ரவியை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் மதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பியதால் பரபரப்பு. சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழப்பு. 3 பேர் காயமடைந்த நிலையில் மேலும் பலர் உள்ளே சிக்கியிருப்பதாக தகவல். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கோயில் திருவிழாவிற்காக ஆட்டோவில் கொண்டுவரப்பட்ட பட்டாசு வெடித்து கோர விபத்து. குழந்தை உட்பட 4 பேர் உடல் சிதறி உயிரிழப்பு. கோயில் திருவிழாக்களில் உரிய நெறிமுறைகள் பின்பற்றப்படுவதில்லை, பாதுகாப்பும் அளிப்பதில்லை. சேலம் அருகே கோயில் திருவிழாவின் போது பட்டாசு விபத்தில் 4 பேர் பலியானதை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி காட்டம். சீமான் வீட்டில் சம்மன் ஒட்டச் சென்றபோது போலீசாருடன் ஏற்பட்ட தகராறு தொடர்பாக காவலாளிகள் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் புகார். சட்டவிரோதமாக தங்களை தாக்கி போலீசார் கொடுமைப்படுத்தியதாக குற்றச்சாட்டு. நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். ஸ்டெர்லைட்டுக்கு ஒரு நீதி, என்எல்சிக்கு ஒரு நீதியா எனவும் கேள்வி. தாக்குதல் நடத்தப்பட்ட போது பஹல்காம் பைசரன் பகுதியில் ராணுவ வீரர்கள் இல்லாதது ஏன் என எதிர்க்கட்சிகள் கேள்வி. சுற்றுலா பயணிகள் குறித்து உள்ளூர் நிர்வாகம் முறையாக தகவல் அளிக்கவில்லை என மத்திய அரசு பதில். திண்டுக்கல் மாநகராட்சி அலுவலகத்தில் பொதுமக்களிடம் வசூலிக்கப்பட்ட 4,69,00,000 வரி பணம் மோசடி. வழக்கு தொடர்பாக ஏற்கனவே 4 பேர் சிக்கிய நிலையில் மேலும் 2 அதிரடி கைது. சென்னை கடற்கரை செங்கல்பட்டு செல்லும் புறநகர் ஏசி மின்சார ரயில் சேவை இன்று மாலை ரத்து. பராமரிப்பு காரணமாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. திருப்பத்தூர் அருகே ரயில் முன் பாய்ந்து கணவன் மனைவி தற்கொலை. 17 வயதே ஆன மகளுக்கு திருமணம் நடந்த நிலையில் குழந்தை திருமண வழக்கு பதியப்பட்டதால் விபரீத முடிவு.
சங்ககிரி அருகே பச்சையம்மன் கோயில் விழாவில் விற்பனை செய்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ட 5 குழந்தைகளுக்கு வாந்தி மயக்கம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் 5 குழந்தைகளுக்கும் சிகிச்சை. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே தனியார் தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டம். பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளிக்கு மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தல். நாகையில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹம்பர்கிரீஸ் பறிமுதல். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. திருச்சி தொட்டியம் அருகே மூவருக்கு கத்திக்குத்து, ஒருவர் உயிரிழப்பு. இருசக்கர வாகனத்தில் சென்றவர்களை வழிமறித்து கத்தியால் குத்திய மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. சுட்டெரிக்கும் கோடை வெயிலை தணிக்க அம்பாசமுத்திரம் அகஸ்தியர் அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். குடும்பத்தினருடன் சேர்ந்து உற்சாக குளியல். ஆம்பூர் காய்கறி மார்க்கெட்டில் வரத்து அதிகரிப்பால் காய்கறிகள் விலை கடும் வீழ்ச்சி. தக்காளி 1 கிலோ 4 ரூபாய் முதல் 6 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாவதாக வியாபாரிகள் வேதனை. உத்தமபாளையம் பகுதியில் விளைச்சல் அதிகரிப்பால் வீழ்ச்சியடைந்த பூக்கள் விலை. விளைச்சல் இருந்தும் உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை. புதுச்சேரி வில்லியனூரில் பழமை வாய்ந்த தூய லூர்து அன்னை திருத்தல 148வது ஆண்டு விழா கொடியேற்றம். ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் தங்கள் குடும்பத்துடன் பங்கேற்று வழிபாடு. பஹல்காம் தாக்குதல் நடந்துள்ள நிலையில் காஷ்மீரில் திட்டமிட்ட ஜூலை மாதம் அமர்நாத் யாத்திரை தொடங்கும் என அறிவிப்பு. யாத்திரையை வெற்றிகரமாக நடத்தி காட்டுவோம் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உறுதி. காஷ்மீர் எல்லைக் கோட்டு பகுதியின் பல்வேறு இடங்களில் நள்ளிரவில் துப்பாக்கிச்சூடு நடத்திய பாகிஸ்தான் ராணுவம். 2வது நாளாக தொடரும் தாக்குதலால் நீடிக்கும் போர் பதற்றம். பாகிஸ்தான் ராணுவத்தின் தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி. நள்ளிரவில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழப்புகள் இல்லை என இந்திய ராணுவம் தகவல். புல்வாமா மற்றும் பஹல்காமில் மேலும் 2 தீவிரவாதிகள் வீடுகள் இடிப்பு. வெடிவைத்து தகர்க்கப்பட்ட காட்சிகள் வெளியீடு. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் தீவிரவாதிகளுக்கு உதவிய 2 பேர் கைது. குல்காம் மாவட்டத்தில் பதுங்கியிருந்த 2வரை கைது செய்தது இந்திய பாதுகாப்பு படை. இந்தியா எந்நேரத்திலும் தாக்குதல் நடத்தலாம் என்ற அச்சத்தில் காஷ்மீர் எல்லையில் ஆயுதங்களை குவிக்கும் பாகிஸ்தான் ராணுவம். எல்லை நோக்கி பீரங்கி உள்ளிட்ட ராணுவ வாகனங்கள் செல்லும் வீடியோக்களை வெளியிட்ட பாகிஸ்தான் ஊடகங்கள். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்குள் ஒரு துளி நீர் கூட செல்லாது. மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் CR பாட்டீல் திட்டவட்டம். காஷ்மீருக்காக இந்தியா பாகிஸ்தான் இடையே 1500 ஆண்டுகளாக பிரச்சினை நீடிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கருத்து. பஹல்காம் தாக்குதல் மோசமான ஒன்று என்றும் பேட்டி. ஏதோ ஒரு வழியில் இரு நாட்டு தலைவர்களும் பிரச்சினையை கண்டறிந்து தீர்த்து விடுவார்கள் என நம்பிக்கை உள்ளது. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் அதிகரித்திருப்பது தொடர்பாக ஆடியோ வெளியிட்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். வக்பு சட்ட திருத்தத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுக்களுக்கு மத்திய அரசு பதில். 1336 பக்கங்களை கொண்ட பதில் மனு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல்.
கர்நாடகாவில் ஏடிஎம்மில் இருந்து 18 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்த இருவர் மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு. கைது செய்ய முயன்றபோது போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றதால் காவல்துறையினர் நடவடிக்கை. சிக்கிமில் 2 நாட்களாக கொட்டி தீர்த்த கனமழையால் கடும் நிலச்சரிவு. 1000த்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் சிக்கியுள்ளதால் மீட்புப் பணி தீவிரம். கத்தோலிக்க திருச்சபை தலைவரான போப் பிரான்சிஸ் உடல் இன்று புனித மேரி மேஜர் பேராலயத்தில் நல்லடக்கம். போப் பிரான்சிஸ் உடலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர் நாசர், எம்எல்ஏ இனிகோ இருதயராஜ் அஞ்சலி செலுத்தினர். ரஷ்யாவின் மாஸ்கோ நகரில் நிகழ்த்தப்பட்ட கார் குண்டுவெடிப்பு தாக்குதலில் மூத்த ராணுவ அதிகாரி பலி. உக்ரைன் தாக்குதலை அரங்கேற்றியிருக்கலாம் என ரஷ்யா குற்றச்சாட்டு. ரஷ்யாவுக்கு ஆன்லைன் வீடியோ கேம்கள், ஜாய்ஸ்டிக் போன்ற உபகரணங்களை ஏற்றுமதி செய்ய பிரிட்டன் தடை. உக்ரைன் மீது ரஷ்யா தொடர் தாக்குதல் நடத்தலாம் என்பதால் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பிரிட்டன் விளக்கம். தென் அமெரிக்க நாடான ஈக்வடாரின் பசிபிக் பெருங்கடலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 6.3 பதிவான நிலையில் கட்டிடங்கள் குலுங்கியதால் மக்கள் அச்சம். தாய்லாந்து நாட்டின் ஹூஹா ஹின் மாவட்டத்தில் கடலில் விழுந்து நொறுங்கிய காவல்துறை விமானம். சிறிய ரக விமானம் கடலில் விழுந்து நொறுங்கியதில் 6 பேர் உயிரிழந்த சோகம்.